ஹே கதை கேட்க நீங்கள் வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூவியோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கூடு விட்டு கூடு போயிடுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஹீரோயினோட உடம்புக்குள்ள ஹீரோவோட உடம்புக்குள்ள ஹீரோயினும் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அவங்களோட லைஃப்லன்றது தான் கதை. இவ தான் நம்மளோட ஹீரோயின் பைலிங். இவ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தா, இந்த டிராமாஸ் மூவிஸ்லாம் வந்து செகண்ட் லீடாக நடிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ரோல் தான் பண்ணிக்கிட்டு இருக்கா. சம போதையில் அவளோட பாய் ஃப்ரெண்டை தேடி வந்துகிட்டு இருக்கா. ஆனால் தப்பி ஒரு ரூம்குள்ள போயிடாலா, அவங்க செம கத்துறாங்க, மரியாதையா வெளியில போ அப்படின்னு உடனே, ஐயோ சாரிங்க தெரியாம இங்க வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வேகமா போயிடுறா. இப்பதான் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் அதே ஹோட்டல்ல தான் இருக்கான். இவன் ஒரு பெரிய சிஇஓ. அது மட்டும் இல்லாம இவனுக்கு வந்துட்டு ஒரு அலர்ஜி இருக்கு. லேடிஸ்னாவே அலர்ஜி, லேடிஸ் தொட்டா அவ்வளவுதான். இப்ப கரெக்டா அங்க ஹோட்டல்ல வேலை செய்யற பொண்ணு வந்துட்டு அவன் கிட்ட ஒரு ஃபைல எடுத்துட்டு வந்து கொடுக்குறா. அப்ப அவளோட கை வந்து அவனோட கையில பட்டுடுது. அவ்வளவுதான் பதறி போயிடுறான். ஐயோ நீ என்ன பண்ண, மரியாதை வெளியில போயிங்க இருந்து அப்படின்னு கத்துறான். நடந்த கொஞ்ச நேரத்திலேயே அவனுக்கு வந்து உடம்பெல்லாம் வந்து அரிக்க ஆரம்பிச்சிடுது. ஐயோ என்னடா பண்றது, ஒண்ணுமே பண்ண முடியல, இவ்வளவு வருஷமா இந்த அலர்ஜி போகவே மாட்டுதே அப்படின்னு சொல்லி உடம்பெல்லாம் அவன் சொரிய ஆரம்பிச்சிடுறான். அவனுக்கு ஒரு மாதிரி மயக்கமா வர ஆரம்பிச்சிடுது. ஆனா ரூம்குள்ள மாறி மாறி போயிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் கடைசியா நம்ம ஹீரோவோட ரூம்க்கு வந்த உடனே, டார்லிங் நான் உன்னதான் இவ்வளவு நேரமா தேடிட்டு இருக்கேன், நீ எங்க இருந்த அப்படின்னு சொல்லி ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறா. ஐயோ அடியே பொம்பளை, என்ன தொடாதடி அப்படின்னு ஹீரோ கத்திக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் பிடிச்சி ஒரு தள்ளுறான். இவ கீழே விழும்போது பார்த்தா அவனோட பேண்ட்டை ஃபுல்லா கழட்டிடுறா. அடியே வெக்கம் கட்டவளை, மானம் கட்டவளை, என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க நீ, தயவு செஞ்சு மரியாதையா எழுந்து இங்க இருந்து வெளியில போ, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா அப்படின்னு சொல்லி பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கான் ஹீரோ. இவ வந்து என்ன நினைச்சுக்கிறான்னா, பாய் ஃப்ரெண்ட் நினைச்சுக்கிட்டு நம்ம ஹீரோவை விடாம பயங்கரமா வந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கா. எதுக்கு நீ என்ன இப்படி பண்ற, எதுக்கு நீ என்ன போ சொல்ற அப்படின்னு சொல்லி. அந்த டைமுக்கு தான் ஹீரோக்கு தோணுது, என்னடா இவ்வளவு நேரமா வந்துட்டு எனக்கு அரிப்பு எடுத்துட்டு இருக்குது, எதுவுமே காணுமே, அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணு என்ன இந்த அளவுக்கு தோடுறா, எனக்கு எந்த ஒரு சிம்டம்ஸும் வரலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். இதை பாரு, நானும் ஒரு ஆம்பளையா, என்னால எவ்வளவு அளவு கண்ட்ரோல் பண்ண முடியுமோ இவ்வளவு நேரம் கண்ட்ரோல் பண்ணிட்டேன், ஆனா இது எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணது நீதான், இதுக்கு மேல என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுமே சேர்ந்து ஹீரோயின் கூட ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அதோட மறுநாள் காலையில தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் தான் தூக்கத்துல இருந்து ஃபர்ஸ்ட் எழுந்துக்கிறா. எழுந்த உடனே பாத்ரூம் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆம்பளைங்க எல்லாம் போற மாதிரி நின்று போறா. பார்த்தா அவளோட காலையே வழியுது. ஐயா என்னடா இது அப்படின்னு சொல்லி குனிஞ்சு பார்த்துட்டு, ஐயோ எங்க போச்சு அது அப்படின்னு தேடுறா. என்னது இது, என்னோட குரல் கூட வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போய் கண்ணாடி முன்னாடி நின்று பார்த்த உடனே தான் அவளுக்கு தெரியுது, என்ன நம்ம பொண்ணு மாதிரி இருக்கும் அப்படின்னு ஷாக் ஆகி நிக்கிறா. அதே நேரத்துக்கு நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. எழுந்துக்கும் போதே ஐயோ தலையெல்லாம் வலிக்குது, ஐயோ நம்ம பாய் ஃப்ரெண்டோட ரூம்ல இல்லையா, வேற யார் கூடயோ இருந்துட்டோமா நைட்டு, ஐயோ பெரிய பாவம் பண்ணிட்டோம், என்னதான் ஆச்சு நமக்கு ச்சே அப்படின்னு சொல்லிட்டு வேகமா இவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயின் போட்டுட்டு வந்த ட்ரெஸ்ஸையே கஷ்டப்பட்டு எடுத்து மாட்டிக்கிறான். இப்பதான் நமக்கு அடுத்த கேரக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இவளோட பேர் வந்து யான். இவ யாரு அப்படின்னு பார்த்தா அப்கோர்ஸ் வில்லி தான். நம்ம வில்லி கூட தான் வந்து வில்லனும் இருக்கான். வில்லன் யாரு அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட். இவங்க ரெண்டு பேருமே நேற்று பிளான் பண்ணி தான் நம்ம ஹீரோயினோட ட்ரிங்க்ல எதையோ கலந்துருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் என்ன டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, கண்டிப்பா அவ நம்ம கிட்ட மாட்டிப்பாளா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, அதுக்கு நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் என்ன சொல்றான் அப்படின்னா, அந்த பொண்ணு வந்து லவ்னு சொல்லிட்டு என் மேல பைத்தியமா தெரியுறா, அந்த லவ்வை யூஸ் பண்ணியே வந்து அவளை என்ன மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணிக்க முடியுமோ நம்ம ரெண்டு பேரும் யூஸ் பண்ணி நம்ம முன்னேறிடலாம் அப்படின்னு நினைக்கிறான். ஆக்சுவலா இவங்க ரெண்டு பேருமே மெயின் லீட் பண்றவங்க. எதுக்காக ஹீரோயினோட ட்ரிங்க்ல வந்துட்டு ட்ரக் கலந்தாங்க அப்படின்னு பார்த்தா, இவங்களோட டைரக்டருக்காக தான் பண்ணிருக்காங்க. ஆனா ஹீரோயின் தான் வந்து டைரக்டரோட ரூமுக்கு போகாம வேற ஒரு ரூம், நம்ம ஹீரோ இருந்த ரூமுக்கு போயிட்டா. அதே நேரத்துக்கு நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா, ஐயோ அந்த பையனுக்கு தெரியாம நம்ம எப்படியாவது வெளியில போயிடணும்னு சொல்லிட்டு அந்த பொம்பளை ட்ரெஸ்ஸை எடுத்து போட்டுக்கிட்டு கஷ்டப்பட்டு அந்த ஹீல்ஸை போட்டு நடந்துகிட்டு போறானா. அங்க இருக்க எல்லாரும் இவனை வீடியோ எடுக்கிறாங்க, விசித்திரமா இருக்கானே என்னடா இவன் சொல்லிட்டு. இப்பதான் ஹீரோயின் வேகமா வந்துட்டு, அடியே எங்கடி இருக்க நீ அப்படின்னு சொல்லி பெட்டை தேடி பார்த்தா நம்ம ஹீரோவை காணும். ஐயோ எங்க போனானே தெரியலையே அப்படின்னு முழிக்கிறான். ஹீரோ அதே நேரத்துக்கு கீழே ரிசப்ஷன்ல போயிட்டு நான் ரூமை செக் அவுட் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஐடி கார்டை கொடுக்குறான். அந்த ஐடி கார்டு நம்ம ஹீரோயின் இல்லையா, இவனை பாக்குறாங்க, அந்த ஐடி கார்டுல இருக்க போட்டோவை பாக்குறாங்க, மாறி மாறி அவங்க பாத்துக்கிட்டே இருக்காங்க. சார் என்ன நீங்க சொல்றீங்கன்னு எனக்கு புரிய வரல, இந்த ஐடி கார்டு யாருது அப்படின்னு கேக்குறா அந்த பொம்பளை. அதே நேரத்துக்கு அங்க பார்த்தா நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டும் அந்த யானும் வராங்க. அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோ கொதிச்சு எழுந்துடுறான். ஏன்னா இவனோட பாய் ஃப்ரெண்ட் இல்லையா, அதனால வேகமா போயிட்டு பாய் ஃப்ரெண்டோட கண்ணத்துல
பக்கத்துலயே ஒண்ணு பலார்னு விடுறான். இவனுக்கு இன்னமும் தெரியல ஹீரோவோட பாடியில தான் ஹீரோயின் இருக்கா அப்படின்றது. ஃப்ரெண்டுக்கு ஒண்ணுமே புரியல, இவர் எதுக்கு நம்மள அடிக்கிறாருன்ற மாதிரி மோச்சுக்கிட்டு நின்னுகிட்டு இருக்கும் போது அப்பதான் வந்து ஹீரோயின் மனசுக்குள்ள என்ன ஓடுதுன்னா, இவன் தான் ட்ரிக் பண்ணி நமக்கு ட்ரக கொடுத்துருக்கான், இவன் மோசமானவன் கேவலமானவன் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள பயங்கரமா திட்டிக்கிட்டு இருக்கா. அப்பதான் யான் என்ன சொல்றான் அப்படின்னா, ஐயோ நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல ப்ரோ, ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா என்ன நடந்ததுன்னா அப்படின்னு சொல்றா. நீ வாயை மூடிடி, உன்னை பத்தியும் தெரியும் இவனை பத்தியும் தெரியும், நீங்க 2 பேரும் எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்க, அதுவும் இவன் தான், இவனை எவ்வளவு நாளா நம்பிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி கத்தும் போது இவங்க 2 பேருக்கும் ஒண்ணுமே புரியல, என்னடா இவன் இப்படி பேசுறானே அப்படின்னு சொல்லி, ஐயோ என்னடா இது எனக்கு ஆம்பளை குரல் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோ இப்பதான் முடிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த டைமுக்கு கரெக்டா ஹீரோயின் வந்து கால் பண்றா. இவன் யாருன்னு தெரியாம யாருன்னு கத்திக்கிட்டு இருக்கான். இதை பார், எதுவும் அங்க பேசாம மரியாதையா வந்துட்டு என்னை இதுக்கு மேல அசிங்கப்படுத்தாம ரூமுக்கு திரும்ப வா, நம்ம 2 பேரோட உடம்பு மாறிடுச்சு அப்படின்னு சொல்றா. அதான் ஹீரோ எல்லாத்தையும் கவனிக்கிறான். ஐயோ என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியாம அசிங்கப்பட்டுக்கிட்டு வேகமா அங்க இருந்து ஓடுறான். இவங்க 2 பேருக்கும் என்ன நடக்குதுன்னே புரியல. இப்பதான் யான் வந்து ஒரு விஷயத்த சொல்றா. என்ன அப்படின்னு பார்த்தா, இவங்க ஃபேமிலியில இவங்க 2 பேருக்கும் என்கேஜ்மெண்ட் பண்ணி வச்சுட்டாங்க. ஹீரோக்கும் இவளுக்கும் வந்து என்கேஜ்மெண்ட் பண்ணிருக்காங்க சின்ன வயசுலயே. ஆக்சுவலா வந்து பார்த்தா இவ்வளவு வருஷமும் இவருக்கு பொம்பளைங்களே பிடிக்காது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பொம்பளைங்களை தொட்டு கூட பேச மாட்டாருன்னு சொன்னாங்க. ஆனா இப்படி இருப்பாருன்னு நான் நினைச்சே பார்க்கல, என்னோட வெட்டிங்கை இப்பவே நிறுத்தணும் அப்படின்னு சொல்றா. ஐயோ டார்லிங், அவசரப்பட்டு அந்த மாதிரி எந்த விஷயத்தையும் பண்ணிடாத, இவன் இப்படி இருந்தாலும் நமக்கு நல்லதுதான், நம்ம 2 பேரும் ஜாலியா இருக்கலாம், அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படின்னா நமக்கு தான் எல்லாம் சொத்தம் அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்றா. அதே நேரத்துக்கு ஹீரோவையும் ஹீரோயினையும் காட்டுறாங்க. ஹீரோ வந்து பயங்கர குழப்பத்துல உட்காந்துக்கிட்டு பயங்கரமா மூக்க சிந்தி அழுதுகிட்டு இருக்கான். கிட்டத்தட்ட 10 பாக்ஸுக்கு டிஷ்யூ பேப்பர் எல்லாத்தையும் எடுத்து வேஸ்ட் பண்ணிட்டான். இப்ப என்னத்துக்கு நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, இப்ப அடுத்து நம்ம எப்படி மறுபடியும் நம்ம பாடியை மாத்திக்கிறதுன்றத மட்டும்தான் யோசிக்கணும், லூசு தனமா இப்படி பண்ணிட்டு இருக்காது அப்படின்னு ஹீரோயின் கத்துறா. எல்லாமே போச்சு, என் வாழ்க்கையே போச்சு, நான் இதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல, இவ்வளவு நாளா நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்த ஒரு நல்ல ஹீரோயின் ஆகணும்னு சொல்லிட்டு, ஆனா இவ்வளவு நாள் சான்ஸ் கிடைக்கவே இல்லை, இப்போ வந்து நான் என்ன பண்ணுவேன், இதுக்கு மேல நான் என்ன பண்ண முடியும், என்னால வாழ்க்கையே நடத்த முடியாது, நான் சாக போறேன் அப்படின்னு அழறா. இதை பாரு, இப்போதைக்கு நமக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு, நேற்று நைட்டு நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கும் போதுதான் வந்து நம்ம 2 பேரோட சோலும் வந்து மாறிடுச்சு, இப்ப மறுபடியும் இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா அது மாறுறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு ஹீரோயின் சொல்றாளா. முடியவே முடியாது, கேவலமானவனா இருக்கியே நிச்சி, வெக்கமா இல்ல உனக்கு, நேத்து நைட்டு ஏதோ ஆக்சிடென்ட்ல அது நடந்துருச்சு அப்படின்னு ஹீரோ சொல்றான். அது ஆக்சிடென்டா, சும்மா ரூம்குள்ள இருந்தவனை வந்து ரேப் பண்ணதே நீ தாண்டி, நீ வந்து ஆக்சிடென்ட்னு சொன்னேன்னு வச்சுக்கோயே, உன்னை என்ன பண்ணுவனே தெரியல அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ஹீரோவை பிடிச்சி கலாய்க்கிறாளா. அந்த டைமுக்கு கரெக்டா நம்ம ஹீரோவோட செக்ரட்டரி உள்ள வந்துடா. வந்த உடனே இவனோட ட்ரெஸ்ஸை பார்த்த உடனே, ஐயோ சார் நீங்க இந்த மாதிரி ஒரு ஃபேண்டசியில இருப்பீங்கன்னு நான் நினைச்சே பார்க்கல சார் அப்படின்னு வழிகிறான். ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ரொம்ப அசிங்கமா போயிடுது. இவன் வேற நின்று அப்படியே கண்ணு கொட்டாம பாத்துக்கிட்டே இருக்கானா, இப்ப எதுக்காக இங்கே நின்னுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஹீரோ கேக்குறான். மரியாதையா இங்க இருந்து போறியா இல்ல என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரே கத்துறாளா. ஐயோ என்ன மேடம், நீங்களும் என்னோட பாஸ் மாதிரி கத்துறீங்க, மீட்டிங்க்கு டைம் ஆச்சு, அதை சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து போயிடுறான். இப்போதைக்கு நமக்கு வேற வழியே இல்லை, நம்ம 2 பேரும் வந்து கப்பல்னு சொல்லிட்டு ஒன்னாவே கொஞ்ச நாளுக்கு வாழலாம், என்ன பண்றதுன்னு அப்புறம் யோசிக்கலாம் அப்படின்னும் போது ஹீரோ, ஐயோ நான் ஒரு பொண்ணு உன் கூட எப்படி தனியா இருப்பேன், என்னால முடியவே முடியாது அப்படின்னு சொல்றான். ஹீரோ எனக்கு செம்ம கடுப்பாயிடு, ஏய் உன்னோட உடம்பே இப்ப என்கிட்டதான் இருக்கு, பைத்தியம் மாதிரி ஏதாவது பேசிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கத்துறா. இப்போதைக்கு நமக்கு வேற வழியே கிடையாது, நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறா ஹீரோயின். நம்ம ஹீரோயினுக்கு ஷூட்டிங்கான டேட் வந்துடுச்சு, அதாவது நம்ம ஹீரோக்குள்ள இருக்க ஹீரோயினுக்கு, அதனால வேற வழியே இல்லாம நம்ம ஹீரோவை ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதா இருக்கு. இதை பாரு, ஹை ஹீல்ஸ் போட்டு நீ நடந்ததே இல்லையா, நல்லா நட, இடுப்பை இப்படியும் அப்படியே ஆட்டி நடக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கான். உண்மையா என்னால் இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை, சான்ஸே இல்லை, என்னால் முடியாது, நான் ஒரு சிஇஓ, அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு ஆம்பளை, இந்த ஹீல்ஸை போட்டு நான் எப்படி நடப்பேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறா. அப்படியா, சரி ஓகே பண்ணாத, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் என்ன தெரியுமா பண்ணுவேன், உன்னோட ஆஃபீஸில் போயிட்டு இருக்கிற எல்லா டாக்குமெண்ட்ஸ்லையும் நான் என்னோட சைனை போட்டு வச்சுட்டு வந்துடுவேன், பரவாயில்லையா அப்படின்னு சொல்கிறான். என்னடா இவன் இப்படி டார்ச்சர் பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு வேற வழியே இல்லாமல் ஹீரோயினும் வந்து அந்த ஷூட்டிங்க்கு போகிறேன் அப்படின்னு ஒத்துக்கிறா. அதுக்கப்புறம் நாள் பூராவும் ஹீரோயினுக்கு நடக்கிறதுக்கு ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கானா. ஹீரோயினுக்கு நடக்கவே வரல, கன்றாவே நடந்துகிட்டு இருக்கா. ரொம்ப நேரம் பிராக்டிஸ் எடுத்து டயர்ல 2 பேரும் கீழே விழுந்துடுறாங்க. நம்ம ஹீரோவோட காலில் நல்லாவே அடிபட்டுது.
ஹீரோயின் உடனே அவ ஹீரோன்ற ஞாபகத்துல வா வா உன்னை பெட்ரூம்க்கு தூக்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி தூக்குறா. ஐயோ என்னால முடியல, நீ என்ன இந்த கணம் கிணக்குற, இல்ல இந்த பாடி தான் ரொம்ப வீக்கா இருக்கு அப்படின்னு சொல்றா. ஹீரோ அவ்வளவுதான் உருண்டு பிறண்டு ஆள ஆரம்பிச்சிடும். ஐயோ போச்சு, வாழ்க்கையே போச்சு, அவ்வளவுதான், என்னால என்ன பண்ண முடியும், ஒண்ணுமே பண்ண முடியாது, அவ்வளவுதான், போச்சு போச்சு அப்படின்னு அழுதுகிட்டு இருக்கான். ஏய் நான் தான் அந்த ஷூட்டிங்க்கு போறேன்னு சொல்லிட்டேனே, எதுக்காக நீ இப்படி எல்லாம் பண்ற, கண்டிப்பா நான் வந்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சமாதானப்படுத்துறா. மறுநாள் காலையில ஆபீஸ்க்கு வர சொல்லி ஹீரோக்கும் போன் வந்துடுதா. வேற வழியே இல்லை, இப்ப எனக்கு பதில் நீ தான் போய் ஆகணும் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. நான் என்ன பண்ணுவேன், அங்க நீ சிஇஓ, எனக்கு அதை பத்தி எல்லாம் ஒண்ணுமே தெரியாதே அப்படின்னு சொல்றான். ஒரு விஷயத்த நோட் பண்றான். பார்த்தா இன்னொரு வேற திருப்பி போட்டுக்கிட்டு போயிட்டு இருக்கா. அவ பார்த்த உடனே இவனுக்கு பயங்கரமா சிரிப்பை அடக்க முடியல. ஏய் அடியே, உனக்கு இன்னர் வேர் கூட ஒழுங்கா போட தெரியாதா, அது பின்னாடி இருக்கிறத முன்னாடி போடணும் நீ அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் தான் அவனுக்கே ஞாபகம் வருது. ஐயோ வேண்டாம் வேண்டாம், இங்கவா நானே உனக்கு போட்டு விடுறேன் அப்படின்னு கத்துறான். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நானே போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அங்கிருந்து போயிடுறா. அதே நேரத்துக்கு இங்க ஆபீஸ்க்கு வந்த ஹீரோ வந்து எல்லார்கிட்டயும் சிரிச்சு சிரிச்சு பேசி எல்லார்கிட்டயும் இவனாவே போய் மார்னிங் சொல்லிக்கிட்டு இருக்கான். எல்லாரும் ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. லிப்ட்ல போன உடனே ஹீரோ சிஇஓவா இருந்தாலுமே பாடியை செம்மையா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கான், சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடி பார்ட்டியும் தொட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். பேக்கை வேற எவ்வளவு டைட்டா வச்சிருக்கான் பாரு அப்படின்னு சொல்லி போஸ் கொடுத்து நின்றுகிட்டு இருக்கா. லிப்ட் ஓப்பன் ஆயிடுது, எல்லாருமே பார்த்துடுறாங்க. எல்லாருக்கும் ஒண்ணுமே புரியல. ஐயோ இவன் என்னடா அவனா இருப்பானோ அப்படின்ற மாதிரி குழம்பிடுறாங்க. இல்ல போனு வைப்ரேட் ஆச்சு, அதை எடுக்கலான்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தானா ரொம்ப நேரமா எடுக்க முடியல, பேண்ட்டை டைட்டா போட்டு வந்துட்டு, அதனாலதான் மூஞ்சி அப்படி வச்சுக்கிட்டேன், வேற ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாங்கிறது போயிடுறா. அதே நேரத்துக்கு ஹீரோயினுக்கு வேற ஷூட்டிங் இருக்கு இல்லையா, நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டையும் யானையும் காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் ஷூட்டிங்ல ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோயின் அந்த இடத்துக்கு வரா. அப்ப யான் என்ன பண்றான்னா, ஹீரோயின் வந்த உடனே ஹீரோயினை பலான்னு ஒண்ணு கண்ணத்திலேயே விடுறா. இவளுக்கு வந்து தெரிஞ்சிடுச்சு ஹீரோ கூட தான் நைட்டு அன்னைக்கு ஹீரோயின் இருந்திருக்கான்றது. உனக்கு என்ன தைரியம் இருந்திருந்தா என்னோட ஃபியான்சி கூடயே நைட்டு நீ தங்கியிருப்ப, உனக்கு காசு வேணும், ஆக்டிங்க்கு ரோல் வேணும் அப்படின்னா என்ன வேணா பண்ணிடுவியா, அப்படி கேவலமானவளா நீ அப்படி இப்படின்னு சொல்லி ஹீரோயினை அசிங்கப்படுத்துறா. அப்பதான் இந்த கேடுகட்ட பாய் ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா, அவன் என்ன சொல்றானா, நீ பண்ணதெல்லாம் பண்ணிட்ட ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனா வேற ஆள் கூட பண்ணிட்ட தேவையில்லாம நான் சொல்றவங்க கூட நீ பண்ணேன்னு வச்சுக்கோயேன், கண்டிப்பா உனக்கும் சான்ஸ் கிடைக்கும், எங்களுக்கும் வந்து ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்றான். அப்பதான் ஹீரோயின்குள்ள இருக்க ஹீரோக்கு எல்லாமே புரியுது. இவங்க எல்லாரும் பிளான் பண்ணி தான் இதை பண்ணிருக்காங்க, அவளை வேணும்னு தான் ட்ராப் பண்ணிருக்காங்க அப்படின்ற விஷயம். ஹீரோயினும் நடிக்க ஆரம்பிச்சிடறா. ஆனா இவ நைட்டு வரல அப்படின்ற காண்ட்ல இந்த டைரக்டர் என்ன பண்றான்னா, தேவையில்லாம ஹீரோயினை திட்டிக்கிட்டே இருக்கான். உனக்கெல்லாம் நடிப்பு வரல அப்படின்னா எதுக்கு இங்க வர, வீட்டுல சும்மா கிடக்க வேண்டியது தானே, கல்யாணம் பண்ணி புள்ளைய பெத்து போட வேண்டியது தானே அப்படின்னு பேசுறான். அடுத்த சீன் என்ன வருது அப்படின்னு பார்த்தா, அதாவது அந்த யான் இருக்கா இல்லையா, அவ வந்து ஹீரோயினை அடிக்கிற மாதிரி ஒரு சீன் வருது. அப்போ மோதிரத்தை திருப்பி வச்சு ஹீரோயினை வேணும்னே அடிக்கிறா. நல்லா ஹீரோயினோட மூஞ்சில கீரலே விழுந்துடுது. அவ்வளோதான், செம்ம காண்டாயிடுறான் நம்ம ஹீரோயினுக்குள்ள இருக்க ஹீரோ. எந்த நேரமும் நானே வாங்கிக்கிட்டு இருப்பேன், நீ நினைச்சிட்டியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பலார்னு கண்ணத்திலேயே வைக்கிறான். அவ்வளோதான், அவ கண்ணும் பழுத்துடுது. அந்த டைமுக்கு இந்த பாய் ஃப்ரெண்ட் அங்கே வந்துடுறான். வந்த உடனே அவள் யாருன்னு உனக்கு தெரியுமா, அவன் மேலே கை வச்சுட்டியே, இதெல்லாம் ஹீரோக்கு தெரிஞ்சா உன்னை என்ன பண்ணுவான்னு தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும் போது முன்னாடி நின்றுக்கிட்டு இருக்கிறதே ஹீரோ தான்டா அப்படின்னு மனசுக்குள்ள ஹீரோ நினச்சிக்கிறான். இப்போ அவன் வந்து என்ன பண்ணிடுவான், அவன் வந்து இவளை கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லி ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தானா, அவன் வந்து என்கேஜ்மெண்ட் பண்ணியிருக்கானா, அப்படியெல்லாம் எதுவுமே இல்லைல்ல. ஸோ இவ வந்துட்டு அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான எந்த ஒரு சாத்தியமும் கிடையாது, நான் சொல்றேன் எழுதி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஹீரோ காண்ட்ல சொல்றான். எல்லாருமே கூட்டு சேர்ந்துடுறாங்க. அவகிட்ட நீ மன்னிப்பு கேளுன்னு சொல்லி ஹீரோயினை பிடிச்சி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோக்குள்ள இருக்க ஹீரோயின் வேகமா ஓடி வந்து, அடே பாவி என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாய் ஃப்ரெண்டை பிடிச்சி ஒரு தள்ளுறான். டைரக்டர் வேகமா அந்த இடத்துக்கு வந்துட்டு, ஐயோ சார் நீங்க யார் மேலும் கோவப்படாதீங்க, இது எல்லாத்துக்குமே காரணம் ஹீரோயின் தான் வந்து நீங்க யானை கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்றது தெரிஞ்சும் அவளை போட்டு அடிச்சா, அவளை கொடுமைப்படுத்தினா, அவகிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லிதான் நாங்க இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னு சொல்றான். உடனே செம்ம காண்டா ஹீரோயின் கிட்ட, ஒருத்தங்களை இப்படியா அடிப்ப, உனக்கு எப்படி அடிக்கணும்னு கூட தெரியாதா, இப்படி அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுல இருந்த வெறியெல்லாம் வச்சு ஹீரோயின் ஒரு அறை விடுறா அவளுக்கு. உடனே சார் உங்களோட வருங்கால பொண்டாட்டியை இவ அடிச்சிங்க, அது இவளுக்காக, எதுக்காக சார் நீங்க இப்படி பண்ணீங்க, நீங்க ஏதோ குழப்பத்துல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். இது வருங்கால பொண்டாட்டியா, நான் தான் இவனோட வருங்கால பொண்டாட்டி, இவன் தான் என்னோட வருங்கால புருஷன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லும் போது ஹீரோக்கு ஐயோ என்ன நீ இப்படி எல்லாம் அவசரப்பட்டு பேசுற அப்படின்னு சொல்லி கேட்கறான். இப்போதைக்கு உனக்கு இதை தவிர வேற ஆப்ஷனே இல்லை, அப்படியே வந்து ஆக்ட் பண்ணு அப்படின்னு சொல்றான்.
ப்ரோ என்ன ப்ரோ நீங்க பண்றீங்க, இவளுக்காக வந்து என்னையே வேண்டான்னு சொல்லிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறா. சின்ன வயசுல வந்துட்டு உனக்கும் அவருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அதை இன்னமும் நம்பிக்கிட்டு இருக்கன்னா நீ தான் முட்டாள். காலம் எவ்வளவோ மாறி போயிடுச்சு, இன்னமும் வந்துட்டு வீட்டுல பாக்குறவங்கள என்ன கல்யாணம் பண்ணிப்பாங்களா என்ன, கொஞ்சமாச்சும் வளரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்பதான் ஹீரோக்குள்ள இருக்க ஹீரோயின் வந்து என்ன சொல்றா அப்படின்னா, நாளுமே என்கிட்ட இருந்த மொத்த காசையும் இவன் தான் வாங்கிக்கிட்டான், அது மட்டும் இல்லாம இப்ப அவன் இருக்க அபார்ட்மெண்ட் கூட நான் தான் வாங்கி கொடுத்தது, இவன் எனக்கு பெரிய துரோகத்தையே பண்ணிட்டான், நான் சும்மா அவனை விடமாட்டேன், அவன் என்கிட்ட இருந்து எந்தெல்லாம் போடுங்கனானோ அதை எல்லாத்தையும் நான் திருப்பி வாங்காம விடமாட்டேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோ வந்து ஆபீஸ்ல இருக்கா, அதாவது நம்ம ஹீரோயின் ஆபீஸ்ல இருக்கா, அங்க அவ வந்துட்டு ஜாலியா இருக்கா. பரவாயில்ல, இந்த சிஇஓவா இருக்கிறது கூட ரொம்ப என்ஜாய்மெண்ட் தான் போல, மரியாதைலாம் பெருசா இருக்கே அப்படின்னு சந்தோஷமா இருக்கும் போது யான் வந்து அந்த இடத்துக்கு வரா. போய் அவளுக்காக நீங்க எப்படி என்ன இப்படி எது தெரிஞ்சு பேசிட்டீங்க அப்படின்னு சொல்லி அவன் மேல உட்காரலான்னு போறா. கரெக்டா அந்த டைம்க்கு எழுந்துடுறா. நீ போட்டுட்டு இருக்க ட்ரெஸ்ஸுக்கு இந்த கோட்டு சூட்டே ஆகல, அதை கொஞ்சம் கழட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வேணும்னே சொல்றா. நம்ம ஹீரோ தான் சொல்றான்னு நினைச்சுக்கிட்டு இவ்வளவு பயங்கர ரொமான்டிக் மூட்ல ஓகே ரொம்ப நாட்டி தான் நீ அப்படின்னு சொல்லி அதையும் கழட்டுறா. அப்படியே பிடிச்சி தரன்னு தள்ளிக்கிட்டு போயிட்டு வெளியில தள்ளி கதவையும் சாத்தி விட்டுறான். அவ்வளவுதான், எல்லாரும் இவ்வளவு போட்டோ எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. போதுன்னு சொல்லிட்டு இந்த கோட்டை இந்த ஒரு வாட்டி தரேன், இன்னொரு வாட்டி பிரதர்னு சொல்லிக்கிட்டு இங்க வந்த உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படின்னு சொல்லி அந்த கோட்டையும் கொடுத்து அங்க இருந்து அவளை துரத்தி விட்டுறான். ஐயோ இந்த பவர் கூட ரொம்ப சான்ஸே இல்லை, சூப்பரா இருக்கே, நம்மளால லைஃப்ல பண்ணவே முடியாதுன்னு நினைச்சிட்டு இருந்த விஷயத்தெல்லாம் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு பயங்கர சந்தோஷம் மனசுக்குள்ள. அதே நேரத்துக்கு பாய் ஃப்ரெண்ட் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு போன் பண்ணி கூப்பிடுறான். ஆனா ஹீரோயினுக்குள்ள இருக்க ஹீரோ தானே அந்த இடத்துக்கு போவான். சரி வந்து தொலைஞ்சிட்ட, என்ன விஷயம் சீக்கிரம் சொல்லி தொலை அப்படின்னு சொல்றான். நான் வந்து தெரியாம இந்த தப்பெல்லாம் பண்ணிட்டேன், எங்க எனக்கு வாய்ப்பு கிடைக்காம போயிடுமோ அப்படின்ற பயத்துலதான் இதெல்லாம் பண்ணிட்டேன், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு, இப்போ கூட வந்து நான் உன்னை ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் மதிச்சு கூட எதுவும் பேச மாட்டேறான்னு சொல்லிட்டு கீழே போய் உட்காந்து முட்டி போட்டு கெஞ்ச ஆரம்பிச்சிடறான். உண்மையா தான் சொல்றேன், நீ மட்டும் வந்துட்டு அந்த டைரக்டர் கூட ஒரே ஒரு நாள் நைட்டு இருந்துட்டேன்னு வச்சுக்கோயேன், அடுத்த படத்துல வந்து நீ தான் ஹீரோயின் நான் தான் ஹீரோ அப்படின்னு சொல்றான். மறுபடியும் நீ இந்த விஷயத்துக்காக தான் இங்க வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கியாடா அப்படின்னு சொல்லி ஹீரோக்கு மனசுக்குள்ள பயங்கர ஒரு கோவம் வருது. ஹீரோ போட்டு அடி பொழந்தெடுத்துறான். இன்னொரு வாட்டி நீ அவளுக்கு கால் பண்ண, சிச்சி நீ இன்னொரு வாட்டி எனக்கு கால் பண்ண உன்னை என்ன பண்ணுவேன் என்ன கெதி காக்குவேன்னு தெரியாது, ஞாபகம் வச்சுக்கோ, இனிமே உன் நம்பர்ல இருந்து கால் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு போறான். அதான் யானுக்கோ இவனுக்கோ என்னதான் சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கான். சின்ன வயசுல அவளை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா வந்து ஒரு குடும்பமும் பேசிக்கிச்சு, மற்றபடி எனக்கு அந்த பொண்ணு யாருன்னு கூட தெரியாது, அவகிட்ட நான் பேசினது பழகிறது கூட கிடையாது அப்படின்னு சொல்றான். ஹீரோவோட தாத்தா வந்து கால் பண்றாரு. கால் பண்ணிட்டு வந்து உன்னை பார்க்கணும், உடனே வா, அது மட்டும் இல்லாம உனக்கு ஏதோ புதுசா கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காமே, அவ கூட வேற சுத்திக்கிட்டே இருக்கியா, எந்த டைமும் அவ கூடயே இருக்கியா, இன்னும் எனக்கு அவளை காட்டாம இருக்கியே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல தாத்தா அப்படின்னு சமாளிக்கிறான். அதெல்லாம் எனக்கு தெரியாது, உடனே டின்னருக்கு கிளம்பி 2 பேரும் வரீங்க அப்படின்னு சொல்லிடுறாரு தாத்தா. பேசிக்கிட்டு இருக்கும் போது ஹீரோயின் வேக வேகமா ஓடி போயிட்டு வாமிட் எடுத்துக்கிட்டு இருக்கா. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல, என்ன ஆச்சு, எதுக்காக இப்போ என்னோட உடம்பு இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி நின்னுக்கிட்டு இருக்கான். ஐயோ உனக்கு அது வந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எதை கேட்குறேன் அப்படின்னு ஹீரோயின் கேட்குறான். அதுதான் மாசம் வரும், அது வந்துச்சா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இது பார் எனக்கு என்ன எதுன்னு தெரியல, நீ பேசுறதே புரியல, மரியாதையோ உண்மையை சொல்லு, கரெக்டா சொல்லு அப்படின்னு கேட்கும்போது பீரியட்ஸ் வந்துச்சா இல்லையா அப்படின்னு சொல்லி இப்பதான் கேட்குறான். இல்லையே வரலையே 1.5 மாசம் ஆயிடுச்சா, ஐயோ பீரியட்ஸ் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு பதறி போயிடுறான். அதுக்கப்புறம் தான் கடைசியா டெஸ்ட் பண்ணி பாக்குறாங்க, பார்த்தா பாசிட்டிவ்னு வந்துடுச்சு. ஐயோ இப்ப நம்ம பிரெக்னெண்டா இருக்கோமா அப்படின்னு சொல்லி 2 பேரும் செம ஷாக்ல இருக்காங்க. ஐயோ என் வாழ்க்கையே போச்சு, நான் ஹீரோயின் ஆகணுன்ற கனவு இதுக்கு மேல எனக்கு இல்ல போல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கதறி அழுதுகிட்டு இருக்கான். அப்ப ஹீரோயின் வந்துட்டு இந்த பாரு கவலைப்படாத, எதுக்கா இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன், நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும் போதுதான் தெரியுது இந்த குழந்தை இப்ப என்னோட வயித்துல இருக்குல்ல, இந்த குழந்தைக்கு இப்ப நான் தான் அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான். அதான் எனக்கு வந்துட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது, என்ன அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோக்கோ ஹீரோயினுக்கோ என்கேஜ்மெண்ட் நடக்க போகுதுன்னு தாத்தா அறிவிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்கேஜ்மெண்ட்டே பண்ண போறானா, அந்த அளவுக்கு அவன் மேல என்ன பைத்தியமா திரியறானா அப்படின்னு சொல்லி இவளுக்கு செம கோவம் வருது. இவங்க பிரெக்னென்ட் ஆனதுனால உடனே என்கேஜ்மெண்ட்டையும் அரேஞ்ச் பண்ணிடுறாங்க. இங்க உள்ள வந்த உடனே ஹீரோ அப்படியே வாயை பொழுக்கிறான், இந்த மாதிரி பார்ட்டிக்கெல்லாம் நான் போனதே இல்லை தெரியுமா அப்படின்னு போது ஹீரோயின் இது பாரு அல்பி மாதிரி நடந்துக்காது, தயவு செஞ்சு இதெல்லாம் உனக்கு ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி நடந்துக்கோ அப்படின்னு சொல்றா. அங்க பார்ட்டியை ஸ்டார்ட் பண்ண உடனே ஹீரோயினை பாக்குற எல்லாரும் வந்து எந்த குடும்பத்தை சேர்ந்தவ,
அந்த குடும்பமா இந்த குடும்பமா அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமா கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் கேட்கும் போது ஹீரோனுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. ஆனா ஹீரோ வந்துட்டு நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் உன் கூடியே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த இடத்துக்கு வர யான் யான் வந்து என்ன சொல்றா அப்படின்னா, தாத்தா நீங்க எப்படி இந்த மாதிரி ஒரு பொம்பளைய வந்து நம்ம குடும்பத்துக்கு கொண்டு வருவீங்க, இவ கேவலமானவ அப்படின்னு சொல்லி ஹீரோயினை பத்தி தப்பா பேசுறா. அதுக்கு உடனே தாத்தாவே என்ன சொல்லிடுறாரு அப்படின்னா, இது பாரு யான் யான், அவ வந்துட்டு என்னோட பேரனுக்கு பொண்டாட்டியா வர போறவ, அவளை பத்தி ஆதாரம் இல்லாம எதனா தப்பா பேசினேன்னா கண்டிப்பா நான் உன்னை என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு சொல்லி தாத்தாவும் கோவமா பேசிடுறாரு. அப்பதான் பாய் ஃப்ரெண்ட் அந்த இடத்துக்கு வரான். நான் இருக்க ஆதாரமா, இது வரைக்கும் என்னோட பணம் எல்லாத்தையும் இவ புடுங்கிட்டா, என்னோட அபார்ட்மெண்ட்டையே இவ பேர்ல எழுதி வாங்கிக்கிட்டா, அப்படி இப்படின்னு சொல்லி ஹீரோயினை பத்தி போயா சொல்றான். அது மட்டும் இல்லாம இவ வந்துட்டு டைரக்டர் ரூம்ல தனியா இருந்தா அப்படின்றதுக்கும் எங்க கிட்ட ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு வீடியோவை காட்டுறான். அந்த வீடியோல இருக்கிறது ஹீரோ தான். ஆனா ஹீரோவோட ஃபேஸ காட்டாம அது வந்து வேற எவனோ ஒருத்தன் அப்படின்ற மாதிரி காட்டுறான். நீங்க ரெண்டு பேரும் என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி தாத்தா கேக்குறாரு. கண்டிப்பா இவங்க சொல்ற எதுவுமே உண்மை இல்லை அப்படின்னு சொல்றாங்க ரெண்டு பேரும். அப்பதான் இந்த டைரக்டர் இருக்கான் இல்லையா, அவன் வரான் அந்த இடத்துக்கு. வந்துட்டு என்ன சொல்றான்னா, உண்மைதான் அவங்க சொல்ற எல்லாமே, அவ வந்து சான்ஸுக்காக ஏன் கூட தான் இருந்தா அப்படின்னு சொல்லி போய் சொல்றான். நேரம் எல்லாத்தையும் பொறுமையா கேட்டுட்டு இருந்த ஹீரோயின், அதாவது ஹீரோயின்குள்ள இருக்க ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, நான் வந்து எல்லாத்தையும் செக் பண்ணிட்டேன், நீங்க 3 பேரும் சேர்ந்துதான் வந்து எனக்கு ட்ரக் கொடுத்துருக்கீங்க, ட்ரக் கொடுத்து அந்த டைரக்டரோட ரூம்க்கு அனுப்பணும்னு ட்ரை பண்ணீங்க. ஆனா நான் போனது அந்த டைரக்டரோட ரூம்க்கு கிடையாது, ஹீரோவோட ரூம்க்கு. நானும் ஹீரோவும் தான் அன்னைக்கு நைட்டு ஒன்னா இருந்தோம் அப்படின்னு சொல்றா. இந்த ப்ரூஃபை நான் வந்துட்டு போலீஸ்க்கு கொண்டு போனேன் அப்படின்னா நீங்க 3 பேருமே செத்தீங்க, 3 பேரும் வந்துட்டு ஜெயில தான் இருக்கணும். அதுக்கப்புறம் படம் நடிக்கிறது, படம் டைரக்ட் பண்றதுன்னு எந்த ஒரு விஷயத்தையும் உங்களால பண்ண முடியாது. உங்களை மன்னிச்சிடுறேன், இப்பயே இங்க இருந்து போயிடுங்க. இதுக்கு மேல பிரச்சனை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லி மிரட்டுறா. அவ்வளவுதான், இவங்க 2 பேரும் அடிச்சுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நீ சொல்றதுனால தாண்டி நான் இந்த வேலையெல்லாம் பண்ண, எல்லாமே காரணம் நீ தாண்டி அப்படின்னு சொல்லி பாய் ஃப்ரெண்ட் வந்து யானை போட்டு அடிக்கிறான். இவ உடனே வந்து செம காண்டாயி இவ வந்து இவனை அடிக்கிறா. ரொம்ப டைம் எடுக்கும் போல, என்னால பசி தாங்க முடியலதா, சாப்பிட்டுக்கிட்டே நம்ம பாக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் தர்பூசணியை எடுத்துட்டு வந்து கொடுக்கும் போது, இந்த டைம்ல கூட உனக்கு பத்தியா பசி வேற எடுக்குதா அப்படின்னு சொல்லி கேக்குறான் ஹீரோ. ஏய் சாப்பிட்டு சாப்பிடு, உன் வயிற்றுலதான் இப்ப குழந்தை வேற இருக்கு, குழந்தைக்கு பசி வந்துடும் அப்படின்னு சொல்லும் போது வேற வழி இல்லாம அவனும் வாங்கி அதை சாப்பிடுறான். நேரத்திலேயே வந்துட்டு ஹீரோயின் உடம்புல இருக்க ஹீரோ வந்து மயக்கடிச்சு விழுந்துடுறானா. அவ்வளவுதான், ஐயோ காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்லி உட்காந்து ஹீரோ அழ ஆரம்பிச்சிடுறான். இப்ப தெரிஞ்சிடுது இவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவ்வளவுதான் தாத்தாக்கு பயங்கர சந்தோஷம். இன்னும் கல்யாணமே பண்ணல, டே பெரிய ஆள் தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்பதான் ஹீரோவோட சித்தப்பாவை காட்டுறாங்க. அவருமே வந்து ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு இவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு நேரா வீட்டுக்கும் வந்துட்டாரு. எப்படி இருக்கீங்க என்ன ஏதுன்னு விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு. இவரோட ஃபேஸை பார்த்தாவே கொஞ்சம் கூட சரியில்லை. இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இதை பாரு, நீங்க பிரெக்னெண்டா இருக்கீங்க, அதனால உன் பொண்டாட்டியை பாத்துக்கவே உனக்கு நேரம் சரியா இருக்கும். நீ வந்துட்டு இந்த கம்பெனி பொறுப்பு எல்லாத்தையும் என்கிட்ட விட்டுடு, இதுக்கப்புறம் நீ கம்பெனிக்கு வராத, நீ ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட சொல்றாரா. ஆனா ஹீரோக்கும் தாத்தாக்கும் இது வித்தியாசமா தெரியுது. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நானும் என் பொண்டாட்டியும் சேர்ந்து என்னோட கம்பெனியை பார்த்துப்போம், ஏன்னா என் பொண்டாட்டியும் வந்து பிசினஸ் மேனேஜ்மெண்ட் படிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி ஹீரோ போய் சொல்றான். தாத்தாக்கு பயங்கர சந்தோஷமாயிடுது. அப்படியாமா, நீயும் சேர்ந்து போய் வேலை பார்த்தோன்னு வச்சுக்கோயேன், உன் வயிற்றுல வளர்ற குழந்தை இப்பவே வந்து எல்லா பிசினஸையும் கத்துக்கோ, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சந்தோஷப்படுறாரு. ஆனா சித்தப்பங்காரனுக்கு ரொம்ப ஆத்திரமா வருது. நாளைக்கே பார்ட்டியை அரேஞ்ச் பண்றேன், உங்க 2 பேர் கையிலயும் பொறுப்பை கொடுத்துட்றேன், நீங்க தான் எல்லாத்தையும் பாத்துக்கணும் அப்படின்னு ஹீவர் சொல்லிடுறாரு. அடுத்த சீன்லயே பார்த்தா நம்ம யான் இருக்கா இல்லையா, அவளை யாரோ கிட்னாப் பண்ணிட்டு வந்துடுறாங்க. யாரா கிட்னாப் பண்ணிட்டு வந்தா அப்படின்னு பார்த்தா இந்த சித்தப்பங்காரன் தான் கிட்னாப் பண்ணிருக்கான். நீங்க எதுக்காக என்ன கிட்னாப் பண்ணிட்டு வந்திருக்கீங்க, என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி இவ கேக்குறா. ஏண்டி சும்மாவே வந்துட்டு என் அண்ணன் பையனுக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்க வைக்க சம்மதிச்சேன்னு நினைச்சியா, நீனா என் கைக்குள்ள இருப்ப அப்படின்றதுக்காக தான் வந்து நான் அதை பண்ணேன். ஆனா நீ என்னன்னா அவனை லூஸ் விட்டுட்டு அவன் வேற எவ்வளோ ஒருத்திய கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்றான். அந்த பொண்ணு ஏன் எதிர்க்கே உட்காந்து திமிரா பேசுறா, அந்த பிசினஸை நான் தான் பாத்துக்க போறேன் அப்படிங்கிறா, இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் அப்படின்னு சொல்லி இவளை பிடிச்சி திட்டுறான். அவ சரியான தற்கூரி, அவளுக்கு பிசினஸ் பண்றதுக்கெல்லாம் ஒண்ணுமே வராது, எனக்கு அவளை பத்தி நல்லாவே தெரியும், எனக்கு கொஞ்சோண்டு டைம் கொடுங்க, நான் என்ன எதுன்னு கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்றா. ஓகே, உனக்கு நான் 1 மாசம் டைம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சித்தப்பக்காரன் சொல்லிடுறான். 2 பேருமே சேர்ந்து இப்ப ஆபீஸ்க்கு வர ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன பண்றது, இப்போ
ஹீரோயின் வந்து உட்காந்து செஞ்சுக்கிட்டு இருந்தானா எல்லாருக்கும் டவுட் வரும் இல்லையா, அதனால 2 பேருமே வந்துடுறாங்க. ஆனா பக்கத்துல ஹீரோ உட்காந்துக்கிட்டு நல்லா இருக்கிற நொறுக்கு தீனி எல்லாம் தின்னுக்கிட்டு இருக்கான். பிரெக்னண்டா இருக்கிறதுனால நம்ம ஹீரோயின் உடம்புல இருக்க ஹீரோக்கு வாமிட் தாங்க முடியல. ஐயோ, ஒரு பிரெக்னென்ட் உமனும் இப்படி எல்லாம் தான் கஷ்டப்படுறாங்களா, எப்படியாவது டெலிவரி வர்றதுக்குள்ள வழியை பார்த்து நான் வந்து என்னோட உடம்புக்கே வந்துடணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றாளா. சான்ஸே இல்ல, இந்த ஒரே ஒரு வாட்டியாவது இந்த அற்புதம் நடந்திருக்கே, ஆம்பளை ஒருத்தனாவது இந்த டெலிவரி பெயின் எப்படி இருக்கும், அதாவது மாசமா இருக்கும் போது எவ்வளவு பொம்பளைங்க கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு நீயாவது உணர்ந்தீங்கன்னா நல்லது தானே, நாட்டுக்கு 4 பேருக்கு நீ இதெல்லாம் சொல்லுவல்ல எக்ஸ்பீரியன்ஸா அப்படின்னு சொல்லி கலாச்சிக்கிட்டு இருக்கான். என் கம்பெனிக்கு வரா, அங்க வந்த உடனே வந்து ஒரு பொண்ணு கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா, இவளோட ஆள் தான் போல. அவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க, ஆபீஸ்க்கு வந்து என்னெல்லாம் செய்யறாங்க, அதாவது ஹீரோயினுக்கு எல்லா விஷயமும் தெரியுதா தெரியலையா, சும்மா வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காளாம் அப்படின்ற விஷயத்த எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு வந்து எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்றா. எனக்கு கொடுக்காம ஹீரோ வந்து உட்காந்து தின்னுகிட்டே இருக்கான். ஏய், மனசாச்சே இல்லையா, ஏதாவது ஒன்னாவது எனக்கு கூட அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அதெல்லாம் கொடுக்க முடியாது, நீ வந்து பிரெக்னெண்டா இருக்க, இப்ப இதெல்லாம் சாப்பிடக்கூடாது ஜங்க் ஃபுட் எல்லாம் அப்படின்னு சொல்றான். நீ கொடுக்கலன்னா என்ன, கண்டிப்பா இப்ப நானே எடுத்துக்கிறேன்னா இல்லையான்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை ஹீரோயின் கேஸ் பண்றா. மறுபடியும் கரெக்ட் டைமுக்கு இந்த செக்ரட்டரி வரணும், அவர் வேற பார்த்து பயந்து போயிடுறாரு. ஐயோ, இது என்னடா நடக்குது இங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கால்ல மீட்டிங் இருக்குன்னு சொல்லி ஞாபகப்படுத்துறதுக்காக தான் அவர் வந்திருப்பாரு. அதுக்குள்ள நம்ம ஹீரோ சொல்றான், ஐயோ எனக்கு இங்கிலீஷே தெரியாது, கன்ஃபார்மா அந்த மீட்டிங்ல நான் சொதுப்பிடுவேன், உனக்கு கிடைக்க வேண்டிய எல்லா ப்ராஜெக்டும் வெளியில போயிடும், தயவு செஞ்சு வந்து ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்லும் போது நான் இங்க எழுதி கொடுக்குறேன், அதை நீ படிச்சீன்னா போதும் அப்படின்னு சொல்றா ஹீரோயின். தப்பா பேசி எல்லாத்தையும் சொதுப்பி விட்டுறான் இவன். அவ்வளவுதான், ஹீரோயின் செம கொலவெறி அழுறா, தயவு செஞ்சு வாயை மூடிடு, இதோட கொஞ்ச நேரம் கழிச்சு கூப்பிடுறேன்னு சொல்லி போனை கட் பண்ணிடு அப்படின்னு சொல்றா. நான் தான் இங்கிலீஷ்ல எனக்கு பேச தெரியாதுன்னு சொன்னேன்ல அப்படின்னும் போது, ஏன்டா பார்த்து படிக்க கூட தெரியாதுன்னு முதல்ல சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கும் போது யான் அரேஞ்ச் பண்ண ஆள் வந்துட்டு ஒரு டாக்குமெண்ட்ல சைன் வேணும் அப்படின்னு சொல்லி உள்ள வரும்போது ஹீரோயின்குள்ள இருக்க ஹீரோ வந்துட்டு அந்த ஃபைலை வாங்கி சைனும் பண்ணி கொடுத்துறான். இல்ல வந்து நடந்த எல்லாத்தையும் யான் கிட்ட சொல்றா, மேடம் நான் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டேன், ஆனா மேடம் தான் வாங்கினாங்க, சாரோட சைன் பண்ணியிருக்காங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல, சாரோட சைன் டிட்டோவா இதே தான், நான் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு தான் உங்ககிட்ட எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றா. வரைக்கும் நடந்த எல்லா விஷயத்தையும் இவ வந்து கலெக்ட் பண்ணி யோசித்து பாக்குறா. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஹீரோவை பார்க்கும் போது பொம்பளை ட்ரெஸ்ல இருந்திருப்பான், அது இதுன்னு எல்லா விஷயத்தையும் யோசித்து பார்த்து சித்தப்பா கிட்ட போயிட்டு இந்த விஷயத்த சொல்றா, வீடியோவையும் காட்டுறா. ஆஃபீஸ்ல ஒரு பார்ட்டி நடக்குது, அதுக்கு கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ஆளுல இருந்து ரெடி ஆயிட்டு இருக்கான். அதே நேரத்துக்கு அங்க ஹீரோயின் வந்து படுத்து நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது, தயவு செஞ்சு சீக்கிரம் கிளம்புறியா, ஆக்சுவலா என்னோட பாடியை வந்துட்டு நீ இந்த மாதிரி தூங்கி மூஞ்செல்லாம் வீங்க வச்சிடாத, அது மட்டும் இல்லாம செம அழகா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வரணும், ஏதாவது கோட் சூட்டை போட்டுட்டு வந்து நின்ன உன்னை என்ன பண்ணுவேனே தெரியாது, அடுத்து எங்கெங்கெல்லாம் போட்டோ போதோ அவங்க எல்லாரும் வந்து என்னதான் வந்து ஹீரோயினா போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த காலில் நிக்கணும், அந்த அளவுக்கு அழகா நீ ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். என்னோட ட்ரெஸ்ஸை விட்டுட்டு வந்துட்டு கொஞ்சம் எடுத்து கொடுக்குறியா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கறான். ஏய் நீயே வந்து எடுத்துக்கோ, சும்மா என்ன வேலை வாங்காது அப்படின்னு ஹீரோயின் சொல்லும் போது, நான் டவலோட இருக்கேன் எப்படி வர்றது அப்படின்னு சொல்லி கேட்கறான். அடே அது என்னோட உடம்புடா, நீ என்னன்னா எனக்கே காட்டுறதுக்கு ரொம்ப சீனை போடுற அப்படின்னு சொல்லி ஹீரோயின் காண்டாக்குறா. பணக்காரங்கெல்லாம் வீட்டுல ரெடி ஆக மாட்டாங்க இல்லையா, அதுக்குன்னு ஒரு இடம் இருக்கும், அங்கதானே போய் ரெடி ஆவாங்க, அங்க போகிறப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா ஹீரோயினை யாரோ கிட்னாப் பண்ணிடுறாங்க. அதே நேரத்துக்கு பார்ட்டி எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுது, இன்னும் ஹீரோயினை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் தாத்தாவும் பதட்டமா இருக்காங்க. இங்க பார்த்தா நம்ம யான் தான் ஹீரோயினை ஆள் வச்சு கடத்திட்டு வந்திருக்கா. அவன் மூஞ்சில தண்ணி ஊத்தி மயக்கத்தை தெளிய வச்சு, நீ தான் வந்து ஹீரோன்ட்டு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்றா. இவ்வளவு அளவுக்கு உனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சோ என்கிட்ட வச்சுக்க கூடாதுன்ற விஷயம் தெரியலையே, நீ ரொம்ப தப்பான விஷயத்த பண்ற, இதுக்கு அனுபவிப்ப அப்படின்னு சொல்றா. கிட்ட நீ ரொம்ப திமிரு காட்டிட்ட, ஃபர்ஸ்ட் வந்துட்டு எல்லா விஷயமும் முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா நீ வேணா பாரு, உன்னோட வயித்துல இருக்க குழந்தைய கண்டிப்பா ஆபரேஷன் பண்ணி வெளியில எடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் மிரட்டிக்கிட்டு இருக்கா. அதுக்கு சித்தப்பங்கார என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, நீ தான் ஹீரோயின் எனக்கு நல்லாவே தெரியும், நீங்க 2 பேருமே வந்துட்டு உங்களோட சோலை மாத்திக்கிட்டீங்கன்றதும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோக்கு டக்குன்னு என்ன பண்றதுன்னே புரியல. சும்மா இல்லாம சித்தப்பங்கார அங்க இருக்க எல்லாருக்கிட்டையும் சொல்றானா, அது மட்டும் இல்லாம இவன் கிட்ட இந்த பொறுப்பை கொடுக்கவே கூடாது, அதனால கம்பெனிக்கு தான் லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிடுறான். தாத்தாக்கு ஒண்ணுமே புரியல, அங்க இருக்க யாருமே இதை நம்ப மாட்டாங்க. ஓகே இவன் தான் வந்து என் அண்ணன் பையன் அப்படின்றத நிரூபிச்சு காட்டட்டும், இவனுக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ் தெரியும் இல்லையா, அதனால நான் இங்க மார்ஷியல் ஆர்ட்ஸ் தெரிஞ்ச 5 பேரை கூட்டிட்டு வந்திருக்கேன், அவங்க கிட்ட சண்டை போட்டு இவன் வின் பண்ணிட்டான்னா நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். பார்த்தா அடுத்த நிமிஷமே எல்லாரையும் அடிச்சு தும்சம் பண்ணிடுறான். ஐயோ
சித்தப்பா எனக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ் மட்டும் இல்ல ஆர்ச்சரி கூட நல்லாவே தெரியும், இப்ப வேணா அந்த டெஸ்டையும் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பிள் எடுத்து இவன் தலையில வச்சிடறான். ஆடாம நில்லுங்க ஆடாம நில்லுங்க அப்படின்றானா இவன் பதறி போயிடுறான். ஐயோ இருடா டே இருடா அப்படின்னு சொல்லிட்டு பதறான். ஆனா கரெக்டா ஹீரோ அதையும் அடிச்சிடுறான். அப்புறம் அங்க இருக்க எல்லாருமே வந்து சித்தம்பாக்காரன்னு திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. எதுக்காக இப்படி வந்துட்டு நம்ம குடும்ப மானத்தையே வாங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவன் அங்க வந்து வெளியில அனுப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் நேரா ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக போறான். அதுக்கப்புறம் தான் தெரியுது ஆக்சுவலா பார்த்தா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வந்து நைட்டே பாடியை ஸ்வாப் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு தெரியக்கூடாது இவங்களோட பிளான் என்னன்றது தெரியணுன்றதுக்காகவும் இவங்க இவ்வளவு நேரமும் நடிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றான்னா கத்தி எடுத்துட்டு ஹீரோயினை குத்துறதுக்காக வேகமா வரா. அந்த டைமுக்கு நம்ம ஹீரோ நடுவுல பூந்துடுறான். ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் கிட்ட ஒரு விஷயம் கேட்கறான். உன் வயிற்றுல வளர்ற குழந்தைக்காக மட்டும்தான் வந்து நீ என் கூட இருக்க சம்மதிச்சியா இல்ல அப்படின்னா என்ன உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்கறான். ஹீரோயினும் வந்து எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றா. அவனோட அம்மாவும் அப்பாவும் இறந்து போயிருக்காங்க ஒரு கார் ஆக்சிடென்ட்ல. அது வந்துட்டு கொலையா இல்ல ஆக்சிடென்டா அப்படின்றதே வந்து கரெக்டா கண்டுபிடிக்க முடியாம அந்த கேஸ் ஹோல்டுலயே இருக்கு. அதனால ஹீரோவோட கனவுல இப்ப வராங்க ரெண்டு பேரும். நீ இதுக்குள்ள சாகக்கூடாது, முதல்ல வந்துட்டு எங்களை கொலை பண்ணது யாருன்னு கண்டுபிடி, அதுக்கப்புறம் தான் நீ சாகணும் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ இப்பதான் மயக்கத்துல இருந்து எழுந்துக்கிறான். எழுந்த உடனே வந்துட்டு எனக்கு ஒரே ஒரு கேஸ் கொடுக்குறியா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல இருக்க என்ன நீ விளையாடிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும் போது ஒண்ணுதானே யாரும் வரமாட்டாங்க டக்குன்னு கொடுத்துரு அப்படின்னு சொல்றான். சரி கொடுத்தா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கொடுக்கலான்னு போறாளா. கரெக்டா தாத்தா உள்ள வந்துடுறாரு. அடே ஏதோ கத்தி குத்தாயிடுச்சு பாவம் போல படுத்துக்கிட்டு இருப்பேன்னு நினைச்சா இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாரு. அதான் ஹீரோ வந்து தாத்தா கிட்ட சொல்றான், மறுபடியும் எங்க அப்பா அம்மாவோட கேஸை நான் ரீஓபன் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் தாத்தா, அது எப்படியாவது நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்றான். அப்பதான் இவங்க ரெண்டு பேருமே வந்து எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்றத பாக்குறாங்க. ஆல்ரெடி வந்து ஒரு நாள் நைட்டு இவங்க ரெண்டு பேரும் கிஸ் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது இவங்களோட பாடி மறுபடியும் ஸ்வாப் ஆயிருக்கும். ஹீரோயின் ஒருத்தர் பிடிச்சி என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம ஹீரோவோட அப்பாவும் அம்மாவும் எப்படி செத்தாங்க அப்படின்ற எல்லாத்துக்கும் ஆதாரம் நான் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஆனா நான் தான் இதை கொடுத்தேன் அப்படின்றத நீ யார்கிட்டயும் எந்த காரணத்தை கொண்டு சொல்லக்கூடாது, இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஏதோ ஆதாரத்தெல்லாம் கொடுத்துட்டு போறாரு. நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து ஹீரோ கிட்ட சொல்லி அந்த ஆதாரத்தையும் ஹீரோ கிட்ட கொடுக்குறா. எந்த நேரத்திலயும் நான் உன் கூடயே இருப்பேன் அப்படின்னு சொல்றா. கொஞ்ச நாள் போது நம்ம ஹீரோயினும் வந்துட்டு நேர மாசம் ஆயிடுறா. அப்ப நம்ம ஹீரோ வந்து அவங்க அப்பா அம்மாவோட கேஸோட ஐ விட்னஸ பாக்கணும்னு போறான். அப்போ வந்து ஹீரோயின் என்ன சொல்றானா, நானும் உன் கூட வருவேன் அப்படின்னு அடம் பிடிக்கிறா. இல்ல நீ இந்த மாதிரி நிலைமையில வரக்கூடாது அப்படின்னு அவன் சொன்னாலும் அவ கேட்க மாட்டா. இந்த கார்லயே விட்டுட்டு ஹீரோ மட்டும் அந்த ஆளோட வீட்டுக்குள்ள போறான். போகும்போதே வந்துட்டு அவன் வந்து ஏதோ கையில வச்சுக்கிட்டு ஹீரோவை பயமுறுத்துற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். அப்புறம் ஹீரோ வந்துட்டு அவனை கூட்டிட்டு போய் என்ன சொல்றான் அப்படின்னா, உனக்கு எவ்வளவு காசு வேணாலும் தரேன், மறுபடியும் எங்க அப்பா அம்மாவோட கொலை கேஸுக்கு நீ தான் சாட்சி சொல்லணும் அப்படின்னு சொல்றான். ஆனா ஆக்சுவலா பார்த்தா இவன் வந்து கொலை கேஸ்ல சாட்சி கிடையாது, இவன் தான் அந்த காரை ஓட்டிட்டு போன டிரைவரு. சட்டனி என்ன பண்றான் அப்படின்னா ஹீரோ மேல ஏதோ பவுடர் எல்லாம் தூவுறான். அப்படியே ஹீரோக்கு வந்து அன்கான்சியஸ் ஆயிடுது. எல்லாமே வந்து சித்தப்பாக்காரனோட பிளான் தான். உடனே இவன் என்ன சொல்றான் அப்படின்னா, இவ்வளவு காசு நீங்க கொடுத்துட்டீங்கல்ல, எனக்கு அது போதும், இதுக்கப்புறம் நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காசை வாங்கிக்கிட்டு அங்க இருந்து போயிடுறான். உள்ள போய் பாக்குறவன் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, என்னோட அண்ணன் பையனை வந்துட்டு அப்படியே தூக்கிட்டு போய் எங்கன்னா வெளியில போட்டு அனாதை பணமாக்கிடுங்க, அதுக்கப்புறமா எங்க தாத்தா கிட்ட நான் காமிச்சிட்டேன்னு வச்சுக்கோ, அவன் செத்துட்டான்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா தான் என்கிட்ட எல்லா பொறுப்பையும் அவர் கொடுப்பாரு அப்படின்னு சொல்றான். போய் பக்கத்துல நின்னுக்கிட்டு ஐயோ என் குடும்பத்துக்கு இருந்த ஒரே வாரிசு இப்படி போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்கான் சித்தப்பங்காரன். அப்பதான் நம்ம ஹீரோயின் தாத்தா எல்லாரும் அங்க வராங்க. நீ என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சித்தப்பங்காரனை போட்டு பல்லார்னு கண்ணத்திலே வைக்கிறாரு. என்ன ஏன்பா அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறான். அப்புறம் தான் தாத்தா வந்து பார்த்தா சில உண்மையெல்லாம் சொல்றாரு. என்ன அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட அப்பா அம்மா இறந்து போனதுக்கு அப்புறமா இவன் மேல டவுட் வந்து இவன் கூடயே ஒரு ஆளை போட்டிருக்காரு. நம்ம ஹீரோயின் கிட்ட ஆதாரத்தெல்லாம் கொண்டு வந்து தந்தாரு இல்லையா, அவர் தான் அந்த ஆளு. இவ்வளவு நாளும் அவர் தான் வந்து ஆதாரத்தெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு இப்ப ஹீரோ கையில கிடைக்கிற மாதிரி பண்ணிருக்காங்க. சோ இது எல்லாமே வந்து தாத்தா நம்ம ஹீரோ எல்லாரும் சேர்ந்து போட்ட பிளான் தான். அது தெரிஞ்ச உடனே இவன் பைத்தியமே ஆயிடுறான். இருந்தாலும் பேரன் தான் செத்து போயிட்டான்ல, எப்படியும் நான் தான் ஒரே வாரிசு இனிமே உனக்கு அப்படின்னும் போது ஹீரோ அங்க எழுந்து உட்காந்துக்கிறான். நான் வேண்டா செத்து போறேன், இவ்வளவும் என்னோட பிளான் தான், அப்ப நான் இவ்வளவு வீக்கா வந்து உங்ககிட்ட மாட்டிப்பேனா நான் சாகுற அளவு அப்படின்னு சொல்றா ஹீரோ. ஆக மொத்தம் எல்லாரும் என்ன ஏமாத்திட்டீங்க, உன்னோட பெரிய பிள்ளை அந்த கம்பெனிக்கு வாரிசா இருந்தான், அதுக்கப்புறம்
அப்புறம் கூட நான் இல்லை, அவனுக்கு அப்புறமும் அவனோட புள்ளதான் இருக்கான்ல, உன்ன மாதிரி ஓர வங்கின பிடிச்ச அப்பன்னு நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி பைத்திய மாதிரி சிரிக்க ஆரம்பிச்சிடறான். பாவம், அவன் சொல்றதும் கரெக்ட் தானே. அவங்க 2 பேரும் அவன் கொலை பண்ணிருக்க கூடாது, கொலை பண்ணதுனாலதான் தாத்தா கோவப்பட்டு பேரனுக்கு எல்லா சொத்தையும் கொடுத்துட்டாரு. உங்க அம்மா அப்பாவோட சமாதிக்கு போயிட்டு மரியாதை செலுத்துறான். அதே நேரத்துக்கு இவனையும் கூட்டிட்டு போயிட்டு இவன் தான் இந்த கொலைக்கு காரணம், உங்க 2 பேரையும் கொன்னது இவன் தான் அப்படின்னு சொல்றான். தாத்தா அவங்களோட குடும்ப பிரேஸ்லெட்டை நம்ம ஹீரோயினுக்கு கொடுக்குறாரு. இவ்வளவு நாள் கூட நான் தயங்கிட்டு இருந்தம்மா, எப்ப இவனோட இவ்வளவு கஷ்ட காலத்துல நீ கூடியே இருந்தியோ, கண்டிப்பா இந்த மாதிரி ஒருத்தியை தவிர வேற யாருமே எங்க குடும்பத்துக்கு மருமகளா வர முடியாது அப்படின்னு சொல்றா. என்ன சொல்றாருன்னா, தயவு செஞ்சு புள்ள பொறுக்கிறதுக்குள்ளேயாவது உங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு மேரேஜ் சர்டிபிகேட்டை வாங்குங்க அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் தான் இவங்க 2 பேரும் யோசிக்கிறாங்க. ஆபீஸ்ல அர்ஜென்ட்டா டாக்டரை கூப்பிட்டு வர சொல்றான் ஹீரோ. செக்ரட்டரியும், சார் மேடம்க்கு எதுனா ஆயிடுச்சா, என்ன ஆச்சு சார் அப்படின்னு சொல்லும் போது டாக்டர் வந்த உடனே, டாக்டர் அவ நேர மாசமா இருக்கா, ஏன் அவ கூட நான் ஒன்னா இருக்க கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்கறான். செக்ரட்டரிக்கு சிரிப்பு தாங்க முடியல. அட மானம் கேட்டவன முதல்ல கல்யாணம் பண்ணுடா, மத்ததெல்லாம் அப்புறம் கேள்வி கேட்ப அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். அதுக்கப்புறம் ஒரு வழியா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் குழந்தை பிறக்கிறதுக்குள்ள எப்படியோ கல்யாணம் பண்ணிடுறாங்க. இதோடய இந்த மூவி முடியுது. இது ஒரு ஹாப்பி எண்டிங்கான மூவி தான். இதுல பெருசா ஆஹா ஓஹோன்னு இல்லை அப்படின்னாலுமே ஷார்ட்டாகவும் ஸ்வீட்டாகவும் இருந்தது, கியூட்டாகவும் இருந்தது. அதனாலதான் இதை கொண்டு வந்தேன். உங்களுக்கு எப்படி பார்த்ததும் பிடிச்சிருந்ததா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கும் மறக்காம கதை கேட்க வந்துருங்க. நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.